الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் அமட்கள் உயர்த்தப்படாத கூட்டத்தார் என்ற தலைப்பின் கீழால் ஒரு சில செய்திகளை நமக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, புனிதமான ஒரு மாதத்தை நானும் நீங்களும் எதிர்நோக்க இருக்கிறோம். புனிதமான ஒரு மாதத்தில் நானும் நீங்களும் காலடி எடுத்து வைக்க இருக்கிறோம். நிறைய அமட்கள் செய்ய வேண்டிய, நிறைய அடியார்களால் அமட்கள் செய்யப்படக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு மாதம் தான் ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் தன்னால் எவ்வளவெல்லாம் நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்ள முடியுமோ, ஒரு மனிதனால் எவ்வளவெல்லாம் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ள முடியுமோ, ஒரு மனிதன் எவ்வளவெல்லாம் ரமலானை பயன்படுத்த முடியுமோ அவ்வளவெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதம் சாதாரணமான மாதம் கிடையாது. அமட்களிலே கூடுதலாக போட்டி போடக்கூடிய, அமட்களை கூடுதலாக செய்யக்கூடிய ஒரு மாதம். இது இபாதத்துக்காக மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு மாதம். ரமலானை பொறுத்தவரையில் இதை ஒரு விருந்தாளியாக நாம் நோக்கக்கூடாது. உண்மையிலேயே நிறைய பேர் விருந்தாளியாக பார்ப்பதால் தான் ரமலான் மாதம் வருவதற்கு முன்னால் வீடை கொட்டரை அடிப்பார்கள், வீடை கழுவுவார்கள், புதிய ஆடைகளை உடுத்துக் கொள்வார்கள், வீட்டிலே நிறைய சாப்பாடு பொருட்களை நிறைய அடுக்கிக் கொள்வார்கள். ரமலான் இதை செய்வதற்குரிய மாதம் அல்ல. புதிய ஆடை எடுப்பதற்கோ, அல்லது நம்முடைய வீடை சுத்தப்படுத்துவதற்கோ, அல்லது நம்முடைய வீட்டில நிறைய சாப்பாடுகளை எடுத்து வைப்பதற்கோ, நிறைய உண்டு குடித்து மகிழ்வதற்குரிய மாதம் அல்ல. ரமலான் கூடுதலாக இபாதத்துகளிலே இருக்கக்கூடிய மாதம். அன்பார்ந்தவர்களே, இந்த மாதத்தை பற்றி நிறைய நாம் ஏற்கனவே வந்த அந்த உரைகளிலும் கேட்டிருப்போம். அல்லாஹு தாலா வாரி வாரி நன்மைகளை கொடுக்கக்கூடிய மாதம். அல்லாஹ்வின் தூதர் அதனால் தான் சொன்னார்கள், ரமலானுடைய மாதம் வந்தால் வானத்திலிருந்து ஒரு வானவர் அழைப்பாராம், யா பாகியல் கைரி அக்பில் யா பாகிய ஷர்ரி அக்ஸிர். நன்மையை செய்யக்கூடியவர்களே முன்னால் வாருங்கள், பாவம் செய்யக்கூடியவர்களே குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்களாம். ஏனென்றால் அமல்களுக்குரிய மாதம் ரமலான். அன்பார்ந்தவர்களே, நோன்பு பிடிக்க இருக்கிறோம், குர்ஆன் ஓத இருக்கிறோம், சதக்கா கொடுக்க இருக்கிறோம், ஜக்காத்து கொடுக்க இருக்கிறோம், இன்னொரு பல வணக்கங்களை செய்ய நாம் காத்திருக்கிறோம். ரமலான் மாதம் இதற்குரிய மாதம் தான். ஆனால் செய்ய காத்திருக்கின்ற நானும் நீங்களும், என்னுடைய அமல் உங்களுடைய அமல் இறைவனிடத்தில் உயர்த்தப்படுமா என்ற அந்த கேள்விக்கு கட்டாயம் பதிலை நாம் பெற்றிருக்க வேண்டும். நிறைய ரமலான்களை கடத்தி விட்டோம், நிறைய ரமலான்கள் நம்மை விட்டு சென்று விட்டது. அல்லாஹு தாலாவுடைய மிகப்பெரிய ஒரு அருள் எனக்கும் உங்களுக்கும் இந்த ரமலானை அடைவதற்கு மிக நெருங்கிய ஒரு காலத்தை தந்திருக்கிறார். அல்லாஹு தாலா பூர்ணமாக அடைகின்ற பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். இதே பாக்கியத்தை அடுத்த வருடம் தருவானா என்று தெரியாது. கிடைத்த ரமலான் கடைசி ரமலானாக கூட இருக்கலாம். எனவே இந்த ரமலானில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு இபாதத்தும், ஒவ்வொரு வணக்கங்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்பட வேண்டும். முக்கியமாக நோன்பு பிடிக்க இருக்கிறோம். நோன்பு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, மன்சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், யாராவது ஒரே ஒரு நோன்பை அல்லாஹ்வின் பாதையில் நோன்பு நோற்றால் பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபா, ஒரே ஒரு நோன்பு அல்லாஹு தஆலா 70 வருடம் அவருடைய முகத்தை நரகத்தை விட்டு தூரப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட உன்னதமான நோன்பை நாம் பிடிக்கவும் இருக்கிறோம். இந்த காலம், அதாவது நாம் செய்கின்ற அமட்கள் அல்லாஹ்விடத்தில் போக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இரண்டு கூட்டத்தார் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், துஃப்தஹு அபுவாபுல் ஜன்னா யௌமல் இத்னைனி வ யௌமல் ஹமீஸ், திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ் சுவர்க்க வாயல்கள் திறக்கப்படுமாம். இந்த செய்தி ஆழமாக ஒவ்வொருவருடைய மனதிலும் பதிய வைக்க வேண்டிய செய்தி. திங்கள் வியாழன் நாட்களில் சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும். ஒவ்வொரு அடியாருக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்னொரு செய்தியில் வருகின்ற பொழுது அந்த நாட்களில் தான் அல்லாஹ்விடத்தில் அமட்கள் உயர்த்தப்படும். அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு இரண்டு கூட்டத்தை சொல்லுகிறார்கள். ஒன்று
லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்கள். அல்லாஹ்வுக்கு யாராவது இணை வைத்தால், அல்லாஹ்வுக்கு யாராவது இணை கற்பித்தால், யாராவது ஷிர்க் செய்தால் அவர்களுக்குரிய பாவ மன்னிப்பு கிடைக்காது. அவர்களுடைய அமட்கள் இறைவனின் பக்கம் உயர்த்தப்படாது. ஷிர்க்கை பொறுத்தவரையில் மிக பெரிய ஒரு பாவம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கண்டிக்கக்கூடிய பாவங்களிலேயே மிக பெரிய பாவமாக பட்டியல்களிலே முதன்மையாக இருக்கக்கூடியது இணை வைப்பதால். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரிக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹு தஆலா இணை வைக்கக்கூடிய பாவத்தை தவிர ஏனைய பாவங்களை அவன் விரும்பினால் மன்னிக்கிறான். இணை வைப்பு ஒரு நாளும் அல்லாஹு தஆலா மன்னிக்கவே மாட்டான். எனவே இணை வைப்பு, தாயத்து கட்டுவது, தகடு, அதே போல் அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் உதவி கேடுவது, இப்படிப்பட்ட எல்லா செய்தியிலிருந்தும் தூரமாக இருக்க வேண்டும். எதுவெல்லாம் இணை வைப்பின் பக்கம் நம்மை கொண்டு செல்லுமோ அத்தனையிலிருந்தும் தூரமாக இருக்க வேண்டும். குறிப்பாக சிறிய ஷிர்க், நாமெல்லாம் கோட்டை விடக்கூடிய, நாமெல்லாம் கணக்கெடுக்காமல் பராமுகமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் சிறிய இணை வைப்பு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஹ்வஃபு மா அகாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்கல் அஸ்கர். நான் உங்களுக்கு பயப்படுவதெல்லாம் சின்ன ஷிர்க்குத்தான். ஏனென்றால் சிலையை வணங்குவது, இன்னொரு இடத்தில் போய் துஆ கேட்பது, வீட்டிலே போத்தல் குப்பிகளை தொங்க வைப்பது, பூசணிக்காயை தொங்க வைப்பது, தாயத்து தகடு, இது எல்லாம் ஷிர்க் என்று எல்லோரும் பயந்திருப்பார்கள். ஆனால் சின்ன ஷிர்க் எல்லோரிடத்திலும் வரலாம். அதனால்தான் சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உங்கள் விடயத்திலும் நான் சின்ன ஷிர்க்கை பயப்படுகிறேன் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, சின்ன ஷிர்க் என்றால் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அர்ரியா, முஹஸ்ஸுதி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் என்னையும் உங்களையும் முஹஸ்ஸுதியிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, முஹஸ்ஸுதி என்னையும் உங்களையும் விட்டு வைக்கக்கூடிய ஒன்றல்ல. முஹஸ்ஸுதி அடுத்த பெரிய ஷிர்க்கை போல நாம் பாதுகாப்பாக தெளிவாக இருந்து விடலாம் என்பதல்ல. மிக இலேசாக எந்த கஷ்டமும் இல்லாமல் ஒரு மனிதனுக்குள்ளால் வரக்கூடியதுதான் முஹஸ்ஸுதி. இந்த முஹஸ்ஸுதி மிக பெரிய ஒரு தண்டனையை, மிகப்பெரிய ஒரு அழிவை நமக்கு கொண்டு தரக்கூடியது. அல்லாஹு தஆலா முனாஃபிக்கின்களை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, யுராஊன நாஸ், மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி அவர்கள் தங்களுடைய வணக்கங்களை செய்வார்கள். ஒன்று சின்ன ஷிர்க், பாரதூரம். அடுத்தது முனாஃபிக்கின்களுடைய ஒரு குணமாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். முனாஃபிக்கீன்கள் யார்? இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நரகத்தின் அடித்தட்டில் இருக்கக்கூடியவர்கள் முனாஃபிக்கீன்கள். நரகத்துக்கு படித்தரங்கள் குறைந்து போக போகத்தான் தண்டனை கூட. சொர்க்கத்துக்கு படித்தரங்கள் உயர உயர எப்படி இன்பங்கள் கூடுதலோ, அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்திலேயே உயர்ந்த அந்தஸ்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், கேட்டால் அதை கேளுங்கள் என்றார்கள். ஏன்? சொர்க்கம் ஏறி போக போக சிறப்பு கூட. ஆனால் நரகத்தை பொறுத்தவரையில் படித்தரம் குறைந்து வர வரத்தான் தண்டனைகள் கூட. அந்த கடைசி படித்தளத்தில் இருக்கக்கூடியவன் முனாஃபிகீன் என்று அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுவதை நமக்கு பார்க்கலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் அல்லாஹ்வுக்கு வணக்கம் செய்ய போகிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய நன்மைகளை எதிர்பார்த்து வணக்கம் செய்ய போகிறோம் என்றால், இணை வைப்பிலிருந்து பூரணமாக விலக வேண்டும். குறிப்பாக இந்த சின்ன இணை வைப்பு, என்னையும் என்னுடைய உங்களுடைய நன்மைகளை அழிக்க காத்திருக்கின்ற இந்த சின்ன இணை வைப்பிலிருந்து மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா. யாரெல்லாம் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் நல்ல அமட்கள், சாலிகான அமட்களை செய்யட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. இணை வைப்பையும் அல்லாஹு தஆலா அதோடு சேர்த்து சொல்லுகிறான். இணை வைப்பின் பக்கம் மட்டும் போய்விடக் கூடாது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஒரே ஒரு செய்தி அல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா முதலாவது நரகத்தை யாரை வைத்து பத்த வைப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். நாளை மறுமையில் முதலாவது யார் விசாரிக்கப்படுவார்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள்.
அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகின்ற பொழுது, இன்ன அவ்வலன் நாசி யுக்லா யௌமல் கியாமா, நாளை மறுமையில் முதலாவதாக விசாரிக்கப்படக்கூடியவர்கள் 3 பேர். அல்லாஹ்விட அதாவது 3 பேரை அல்லாஹு தஆலா விசாரிப்பார். அன்பார்ந்தவர்களே, இந்த 3 கூட்டத்தையும் சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். முதலாவது, அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை தியாகம் செய்தவன், தன் உயிரையே அல்லாஹ்வுக்காக கொடுத்தவன். இரண்டாவது, அல் குர்ஆனை படித்து அல் குர்ஆனை மக்களுக்கு ஓதி கொடுத்த ஒரு ஆலிம். மூன்றாவது, தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தர்மம் செய்த ஒரு பணக்காரர். இந்த 3 பேரும் அல்லாஹ்விடத்தில் கொண்டு வரப்படுவார்கள். ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவார்கள். ஒவ்வொருவருடைய விசாரணைக்கு பின்னாலும் அல்லாஹு தஆலா, இதுவெல்லாம் நீங்கள் பிறர் பார்ப்பதற்காக, பிறர் புகழ்ந்ததற்காக வேண்டி செய்தீர்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா அவர்களுடைய அமட்களை எல்லாம் அப்படியே அழித்து, அவர்களுடைய அமட்களை அப்படி அவர்களுடைய முகத்திலேயே எரிந்து அவர்களை அல்லாஹு தஆலா நரகத்துக்கு போடுகிறான் என்பதை நம்மால் பார்க்க முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, சின்ன இணைவை பொதுவாக இணை வைப்பிலிருந்து தவிர வேண்டும். இணைவை பிறந்தால் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பும் கிடைக்காது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலிலும் எந்த ஒரு பிரயோசனமும் இருக்காது. அல்லாஹ்விடத்தில் அது உயர்த்தப்படாது. இரண்டாவது, அல்லாஹ்வின் தூதர் அந்த ஹதீஸில், மேலே சொன்ன ஹதீஸில் இரண்டாவது சொன்னார்கள், இல்லா ரஜுலன், இன்னொரு மனிதனை தவிர, கானத் பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா, அவனுக்கும் அவன் சகோதரனுக்கும் மத்தியிலும் பிரச்சனை இருக்கிறதே. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் பாவ மன்னிப்பை அல்லாஹு தஆலா கொடுக்க மாட்டான். சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டாலும் அவர்களுடைய அமட்களும் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படாது. அல்லாஹ்வின் தூதர் அந்த ஹதீஸிலே தொடர்ந்து சொன்னார்கள், சொல்லப்படும், உந்துரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, அந்த 2 பேரும் சேரும் வரைக்கும் விட்டு விடுங்கள். அந்த 2 பேரும் சேரும் வரைக்கும் விட்டு விடுங்கள். அந்த 2 பேரும் சேரும் வரைக்கும் விட்டு விடுங்கள் என்று 3 முறை சொல்லப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்ன செய்தி சஹீஹுல் முஸ்லிமிலே, சஹீஹுல் முஸ்லிம் என்ற அந்த நபிமொழி தொகுப்பினிலே அபூ ஹுரைரா என்ற நபி தோழரின் வாயிலாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இரண்டாவது கூட்டம் அதுதான், அடியார்களுக்கு மத்தியில் பிரச்சனைப்பட்டிருப்பது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடன் பிரச்சனைப்பட்டிருப்பது, இது முக்கியமான ஒன்று. ஷிருக்கு, 2 விடயத்தில் ஒன்று ஷிருக்கு. ஷிருக்கை நாம் பொதுவாக எப்படியாவது தவிர்க்க பார்ப்போம். ஆனால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து நன்மலைகளை நாசமாக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த விடயம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லா யஹல்லு லிமுஸ்லிம் ஐயஹ்ஜுர அஹாஹு ஃபௌக 3 ஐயாம் ஃபௌக 3 லையால், 3 நாளைக்கு மேலால் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை வெறுத்திருக்க கூடாது, பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. அப்படி பிரச்சனைப்பட்டு கொண்டிருப்பது ஒரு முஸ்லிமுக்கு ஹலாலானதல்ல, ஒரு முஸ்லிமுக்கு அது ஹராம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம் எனும் கிரந்தங்களிலே அபு அய்யூப் அல் அன்சாரி நபி தோழரின் வாயிலாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, ரமலானை அடைய இருக்கிறோம். நாளைக்கு அல்லது நாளைக்கு ரமலான். சற்று நம்முடைய மனதிலே கை வைத்து கேட்போம், நாம் யாருடன் பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கிறோம்? நாம் யாரையாவது வெறுத்து கொண்டிருக்கிறோமா? யாரோடு சரி பிரச்சனைப்பட்டு பேசாமல் இருக்கிறோமா? யாருடன் சரி உறவுகளை நாம் துண்டித்து இருக்கிறோமா? அப்படி இருந்தால் அதை சீர் செய்யாமல் ரமலானுக்குள் போய் எந்த பிரயோசனமும் இல்லை. ரமலானிலே விழுந்து அமல் செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எத்தனை பேர் குடும்ப உறவை முறித்தவர்கள், எத்தனை பேர் தாய் தந்தையோடு பேசாதவர்கள், சொத்துக்காக கூட பிறந்த சகோதரர்களை இழந்தவர்கள் எத்தனை பேர், இரத்த பந்தங்களை துண்டித்து வாழக்கூடியவர்கள் எத்தனை பேர், இரத்த பந்தங்களை பகைத்து கொண்டவர்கள் எத்தனை பேர், பக்கத்து வீட்டார்களை பகைத்தவர்கள் எத்தனை பேர், நண்பர்களோடு பிரச்சனைப்பட்டு பிரிந்தவர்கள் எத்தனை பேர். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை நாம் சரி செய்யாமல் ஒரு காலமும் நன்மை செய்வதில் அந்த அர்த்தமும் கிடையாது தோழர்களே. நாம் முதலில் இதை நாம் சீர் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இதை தூரப்படுத்த வேண்டும். என்னுடைய சகோதரனுடைய நான் பிரச்சனைப்பட்டிருக்கிறேனா, நான் போய் பேச வேண்டும். இதுல ஈகோ பார்ப்பது, நான் ஏன் போக வேண்டும், நானா பிரச்சனை போட்டது, என்ற மேல் என்னுடைய எந்த பிள்ளையும் இல்லையே என்றெல்லாம் நிறைய பேர் வெறுத்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பக்கத்து வீட்டார் என்றால் சில பிரச்சனைகள் வரலாம், ஆனால் சேர்ந்து போக வேண்டும். நாம் இந்த நோன்பை பிடிப்பதற்கு முன்னால்
இந்த ரமலானில் கால் வைப்பதற்கு முன்னால் யார் யாரோடு எல்லாம் பிரச்சனைப்பட்டிருக்கிறோம் அவர்களை நாம் சந்தித்து மன்னிப்பு கேட்டு, நாம் தான் பிழை செய்யாவிட்டாலும் மன்னிப்பை கேட்டு சேர்ந்து அவர்களுடன் பிரச்சனைகளை பூரணமாக முடித்துவிட்டு ரமலானுக்குள்ளால் போக வேண்டும். இல்லாமல் நன்மைகளை செய்தோமாக இருந்தால் நன்மைகள் சேரும் தான், ஆனால் மறுமை நாளில் அது எந்த பிரயோசனத்தையும் கொடுக்காது. அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அத்ததுரூனமல் முஃப்லிஸ், உங்களுக்கு முஃப்லிஸ் என்றால் யார் என்று தெரியுமா? முஃப்லிஸ் என்றால் பங்களோத்துக்காரன். பங்களோத்துக்காரன் என்றால் நிறைய செல்வங்கள் இருக்கும், ஏதோ வியாபாரத்தில் நஷ்டம் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை, அத்தனையும் அழியும். ஏழை பங்களோத்துக்காரன் அல்ல, ஏழை இல்லாதவனாகத்தான் இருப்பான். பங்களோத்துக்காரன் என்றால் பெரிய இடத்திலிருந்து கீழே விழுந்தவன். அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள், பங்களோத்துக்காரன் என்றால் யாருன்னு தெரியுமா? சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அல் முஃப்லிசு ஃபீனா மன் லா திர்ஹம் லஹு வலா மதா, எங்களிடத்தில் யாருக்கு தீனார் திர்ஹம் இல்லையோ அவன் தான் முஃப்லிஸ், பங்களோத்துக்காரன் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல் முஃப்லிஸ மின் உம்மதி, என்னுடைய சமூகத்தில் முஃப்லிஸ் என்றால் யார் தெரியுமா? யத்தி யௌமல் கியாமத்தி பிஸ்ஸலாத்தின் வ ஸியாமின் வ ஸகாத், நாளை மறுமையில் ஒரு மனிதன் நோன்பு பிடித்தவனாக, நோன்புகளை அள்ளி கட்டி கொண்டு தொழுகைகளை எடுத்துக்கொண்டு ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு வருவான். நிறைய நோன்பு பிடித்தவனாக, நிறைய ஜக்காத்து கொடுத்தவனாக, நிறைய தொழுதவனாக வருவான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னதை பாருங்கள், தொழுகை, நோன்பு, ஜக்காத் இதையெல்லாம் செய்தவனாக வருவான் நாளை மறுமையில் ஒரு மனிதன். அந்த மனிதனுக்கு பின்னால் சில மனிதர்கள் வருவார்களாம். ஒயத்தி, சில மனிதர்கள் வந்து சொல்வார்களாம், கதிஷத்த மகாதா, யா அல்லாஹ், இந்த மனிதன் எனக்கு ஏசினான். என்ன செய்தான்? சாதாரணமான ஒன்று. யா அல்லாஹ், இவன் எனக்கு ஏசினான். ஒக்கதஃபஹாதா, என் மீது அவதூறு சொன்னான். ஓ அக்கல மாலஹாதா, இந்த மனிதன் சொத்தை எடுத்து சாப்பிட்டான். இந்த மனிதன் இரத்தத்தை ஓட்டினான். இந்த மனிதன் எனக்கு அடித்தான். இப்படி சாதாரணமான விடயங்களை அல்லாஹ்விடத்தில் சொன்னதும் அல்லாஹு தஆலா ஒரு அதாவது நோன்போடு தொழுகையோடு ஜக்காத்தோடு வந்தவன் இருக்கிறானே, அவருடைய அந்த அவ்வளவு பெரிய நன்மை. சில ஹதீஸ்கள் வருகின்ற பொழுது திகாமா மலை அளவு நன்மையோடு வருவான். மலை அளவு நன்மையோடு வந்தவன், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நன்மை. நீங்கள் நன்மை செய்திருக்கிறோம், ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று தெரியாது. மலையளவு ஒருவன் மனிதன் நன்மை செய்து வருகிறான் என்றால், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நன்மை செய்தான் என்றால் எவ்வளவு செய்திருப்பான். அவ்வளவு நன்மையோடு வந்தவன் இப்படிப்பட்ட சில மனிதர்களுடைய முறைப்பாடால் ஏசினான், கோல் சொன்னான், அவதூறு சொன்னான் என்ற சில முறைப்பாடால் அல்லாஹு தஆலா இவனிடத்தில் இருந்த நன்மைகளை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். இன்னும் சில மனிதர்கள் ஒருவர்கள் கொடுப்பதற்கு நன்மை இருக்காது. அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் இந்த பாவத்தை எடுத்து இவருக்கு போட்டு ஃபத்துரிஹத் அலைஹி, அவன் மீது தூக்கி வீசப்படும். இவர்களுடைய பாவங்கள் அவன் மீது வீசப்படும். சும்ம துரிஹ ஃபின்னார், பின்னர் அந்த மனிதன் நரகத்தில் வீசப்படுவான். சுவர்க்கம் என்று நினைத்து வந்தவன், மலை அளவு நன்மையோடு வந்தவன், ஆனால் போனதெங்க? நரகத்துக்கு போனான். சஹீஹுல் முஸ்லிமில் 2581வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸ் நம்முடைய வாழ்க்கையில் மறந்து விடவே கூடாது. சாதாரணமான ஒரு ஈகோவுக்காக பிரச்சனைப்பட்டு கொண்டிருந்தால் அதிலிருந்து நாம் அவைகளை நாம் முறித்து கொள்ள வேண்டும். நம்ம சிறிய ஒரு அநியாயமாவது, ஏசிய அநியாயமாவது, அல்லது சிறிய விடயத்தில் அடித்த ஒரு அநியாயமாவது இருந்தால் அதுகளுக்கு நாம் மன்னிப்பு கேட்காமல் இந்த ரமலானுக்குள் நாம் போகக்கூடாது. ரமலான் நன்மைகளை மட்டும் சம்பாதிக்கக்கூடிய மாதம் ரமலான். இந்த 12 மாதத்தில் ஒரே ஒரு மாதம் முழு நாளும் அமல் இபாதத்துக்கு மட்டுமே 24 மணித்தியாலத்தையும் பயன்படுத்த முடியுமாக இருந்தாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதம். எனவே இந்த காலத்தில் செய்கின்ற அமட்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நாம் அமட்களை செய்தும் நஷ்டம் அடைந்தவர்களாக, அமட்களை செய்தும் இன்னொருவருக்கு தூக்கி கொடுக்கக்கூடியவர்களாக, அமட்கள் செய்தும் இறைவனிடத்தில் உயர்த்தப்படாதவர்களாக மாறிவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா இந்த ரமலான் அடைகின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த ரமலானில் நல்ல அமட்களை செய்யக்கூடியவர்களாக எங்களையும் எங்களை பெற்றவர்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிந்து, எப்படி இந்த இடத்திலே ஒன்று சேர்த்தானோ அதே போல நாளை மறுமையிலும் அவனுடைய உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.